வணக்கம். மேஷம். மேஷ ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். ஆனால் சில இடங்களில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். மாதம் முழுவதும் ராகு உங்கள் 12வது வீட்டில் இருப்பார் மற்றும் உங்கள் நிலையான செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பார். இது உங்கள் நிதி நிலையிலும் சுமையை ஏற்படுத்தும். மாதத் தொடக்கத்தில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் 8ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இந்த மாதம் தொழில் ரீதியாக சிறப்பாக இருக்கும். 11ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும். இது தவிர இந்த மாதம் உடல்நிலையில் சரிவு ஏற்படலாம். வெளியூர் செல்லும் வாய்ப்பு உருவாகலாம். தொழில் ரீதியாக இந்த மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும். இது உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும். தொழிலதிபர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் சற்று பலவீனமாக இருக்கும். ஏனென்றால் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து 8ஆம் வீட்டில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் மூலதனத்தை முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படும் என்பதால் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தவும். மாணவர்களைப் பற்றி பேசுகையில் மாத தொடக்கத்தில் இருந்து குரு மற்றும் சனி பகவான் ஆகிய இருவரின் முழு பார்வையும் உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். இதன் காரணமாக உங்கள் புத்திசாலித்தனம் முழுமையாக வளரும். உங்கள் பாடங்களைப் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். இந்த மாதம் குடும்பத்திற்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் 5வது, 7வது மற்றும் 9ஆம் வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள். குழந்தைகளைப் பற்றியும் சிந்திப்பார்கள். 4ஆம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் இருப்பதால் குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது டென்ஷன் வரலாம். வீட்டில் சில விஷயங்களில் வாக்குவாதம் ஏற்படலாம். நீங்கள் காதல் உறவில் இருந்தால் மாதத்தின் ஆரம்பம் சற்று பலவீனமாக இருக்கும். 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சூரியன் 5ஆம் வீட்டில் அதாவது 9ஆம் வீட்டில் செவ்வாயுடன் சேர்ந்து அமைந்தாலும் தங்களுக்குள் விரோதம் அதிகரித்து ஒருவரையொருவர் புரிந்து கொள்வது சற்று கடினமாகவே இருக்கும். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும். 7வது வீட்டில் குரு பகவான் அம்சம் இருப்பதால் எல்லா தடைகளும் விலகி இருக்கும். உங்கள் உறவை சமாளிக்க கடினமாக முயற்சி செய்வீர்கள். உங்களின் பொருளாதார நிலையை பார்த்தால் மாதம் முழுவதும் ராகு பகவான் உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத பணிகளுக்கு செலவு செய்வதால் பணப்பிரச்சனையும் ஏற்படலாம். உடல் ரீதியாக ஒவ்வொரு வேலையையும் செய்ய விரும்புவர். ஆனால் இந்த மாதம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சற்று பலவீனமாக இருக்கலாம். ஏனெனில் மாதம் முழுவதும் கேது பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் ராகு பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக உங்கள் உடல்நிலையில் ஏற்ற இறக்கங்களைக் காணலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம். ரிஷபம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும். ஒருபுறம் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உத்தியோகத்தில் உங்கள் நிலைமை நன்றாக இருக்கும். மறுபுறம் நீங்கள் ஆரோக்கியத்தில் சில சரிவை சந்திக்க வேண்டியிருக்கும். வருமானம் அதிகரிக்கும். ஆனால் சில இடங்களில் பண இழப்பு மற்றும் சேதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் 10ஆம் வீட்டில் தனது சொந்த ராசியில் இருப்பதால் கடினமாக உழைக்கச் செய்வார். நீங்கள் கடினமாக உழைத்து பணியில் உங்களை நிரூபிக்க முயற்சிப்பீர்கள். உங்கள் கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்காக அடிக்கடி ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்க முடியாது. இதன் காரணமாக நீங்கள் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் பணியிடத்தில், குறிப்பாக வேலையில் உங்கள் நிலை வலுவாக இருக்கும். கேது பகவான் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உங்கள் மனம் மீண்டும் மீண்டும் படிப்பை விட்டு விலகும். நீங்கள் செறிவு இல்லாததை உணருவீர்கள். இதன் காரணமாக உங்கள் பாடங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாது.
இது கல்வியில் சில இடையூறுகளை ஏற்படுத்தக்கூடும். 4வது வீட்டில் சனியின் அம்சம் தாயின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. எனவே அவரது உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து எச்சரித்து அவளை கவனித்துக் கொள்வது உங்கள் தார்மீக பொறுப்பாகும். தந்தையின் உடல்நிலை நன்றாக இருக்கும். வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கும். சகோதர சகோதரிகளின் சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்கும். ஆனால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம். உங்கள் அன்புக்குரியவரின் ஒவ்வொரு தேவையையும் நீங்கள் நிறைவேற்ற விரும்பவில்லை என்றால், நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டாலும் உங்கள் அன்புக்குரியவருடன் நன்றாக பேசுங்கள். அவர் மனதில் உங்களைப் பற்றி எந்த சந்தேகமும் எழ வேண்டாம். இந்த மாதம் திருமணமானவர்களுக்கு ஆரம்பத்தில் சாதகமாக இருக்கும். ஏனெனில் புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் 7வது வீட்டில் வைக்கப்படுவதால் உங்கள் திருமண வாழ்க்கையில் அன்பு மற்றும் காதல் வாய்ப்புகளை உருவாக்கும். ராகு பகவான் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வருமானத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட வருமானம் அதிகரித்து நல்ல சுதந்திரம் கிடைக்கும். குரு பகவான் ஏற்கனவே உங்கள் 12வது வீட்டில் பெயர்ச்சித்து வருகிறார் மற்றும் சனி பகவானும் பார்க்கிறார். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். முதுகுவலி பிரச்சனையை சந்திக்க நேரிடலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம். மிதுனம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையாக இருக்கும். உத்தியோகத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். வணிகம் அல்லது வேலை துறைகளிலும் கடின உழைப்பு தேவைப்படும். தனிப்பட்ட உறவுகளில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக இருக்கும். வெளிநாட்டில் யோகம் உருவாகலாம். 4ஆம் வீட்டில் கேதுவும் 10ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதும் அவர்கள் மீது செவ்வாயின் அம்சமும் சாதகமாக இருக்கும். இதன் காரணமாக உங்கள் பணியிடத்தில் சில மன அழுத்தத்தை சந்திக்க நேரிடும். இது உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகளுக்கு வழிவகுக்கும். 7வது வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பது வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை காட்டுகிறது. உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு ஏற்றத்தாழ்வாக இருக்கலாம். இது உங்கள் வணிகத்தை பாதிக்கும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்வித்துறையில் சாதகமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஏனெனில் இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் உங்கள் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் புதனுடன் சேர்ந்து 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கிறார். கல்வித்துறையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் மற்றும் 4ஆம் வீடுகளில் ராகு மற்றும் கேதுவின் தாக்கத்தால் குடும்ப வாழ்க்கையில் டென்ஷன் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் நல்லிணக்கமின்மை தெளிவாக தெரியும். இது உங்களிடையே அன்பின் குறைபாட்டை காட்டுகிறது. நீங்கள் உங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். இதன் காரணமாக குடும்பத்திற்கு அதிக நேரம் கிடைக்காது. குரு பகவான் 10ஆம் வீட்டில் அமர்ந்து 5ஆம் மற்றும் 7ஆம் வீடுகளை பார்ப்பதால் உங்கள் காதல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் விரும்பும் நபருடன் நீங்கள் திருமணத்தை பற்றி பேசினால் அவர் உங்கள் நிபந்தனை ஏற்றுக்கொள்வார். இந்த நேரத்தில் நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம். இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். 7வது வீட்டில் செவ்வாய் மற்றும் சூரியன் இருப்பதால் வாழ்க்கை துணைவர்கள் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளலாம். உங்கள் இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது உங்கள் உறவை பாதிக்கலாம். மாத தொடக்கத்தில் 12ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் அம்சம் இருப்பதால் செலவுகளும் இருக்கும். நீங்கள் விலையுயர்ந்த மொபைலை வாங்கலாம். இது உங்கள் வீட்டில் வசதிகளையும் அதிகரிக்கும். ஆனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கும் மற்றும் பழைய நிதி திட்டங்களால் லாபம் கிடைக்கும். 4ஆம் வீட்டில் கேதுவும் 10ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பது நல்லதாக கருத முடியாது. அதே சமயம் சுக்கிரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் 6ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் நல பிரச்சனைகள் ஏற்படலாம்.
எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனக்குறைவான அணுகுமுறையை கடைபிடிக்காதீர்கள், ஆனால் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம். கடகம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும். புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் மாத தொடக்கத்தில் உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் விவகாரங்கள் மற்றும் மாணவர்களின் கல்விக்கு சாதகமாக இருக்கும். இருப்பினும் புதனும் சுக்கிரனும் உங்களின் 6ஆம் வீட்டில் நுழைவதால் மாதத்தின் 2ஆம் பாதி சற்று பலவீனமாக இருக்கும். மாத தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் குரு மற்றும் 6ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பது உங்களுக்கு வேலையில் நல்ல வெற்றியை தரும். உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு நல்ல நேரத்தையும் கொடுக்க முடியும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன திருப்தியை தரும். உங்கள் எதிரிகளை விட நீங்கள் முன்னிலை பெறுவீர்கள். எந்தவொரு நாள்பட்ட நோயிலும் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது. மாதத் தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் 6ஆம் வீட்டில் இருப்பது உத்தியோகத்தில் உங்களின் நிலைமைகளை வலுப்படுத்தும் மற்றும் உங்களின் வேலை திறனை அதிகரிக்கும். 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் அனுபவத்தின் பலனை தருவார். இதன் மூலம் உங்கள் தொழிலில் நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள். சனி பகவான் 8வது வீட்டில் அமர்ந்திருப்பதாலும் 10ஆம் வீட்டில் அம்சம் இருப்பதாலும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். வியாபார ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். மூலதனத்தை முதலீடு செய்து வியாபாரத்தில் நல்ல லாபம் பெறுவீர்கள். நீண்ட பயணங்கள் வணிக உறவுகளுக்கு வழிவகுக்கும். இது எதிர்காலத்தில் உங்கள் வணிகத்திற்காக சில புதிய நபர்களை தொடர்பு கொள்வதன் பலனை தரும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருப்பது போட்டித் தேர்வுகளில் நல்ல வெற்றியை அளிக்கும். உங்கள் கடின உழைப்பு உங்கள் வெற்றியின் இரகசியமாக மாறும். 9ஆம் வீட்டின் அதிபதியான குரு 10ஆம் வீட்டில் அமைவது உயர்கல்விக்கான நல்ல அறிகுறிகளை தருகிறது. தந்தையின் நடத்தை மிகவும் சீரானதாக இருக்கும் மற்றும் அவர் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவார். அவருடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் வேலைகள் அனைத்தும் நிறைவேறும். குடும்ப வாழ்க்கையில் மனநிறைவு ஏற்படும். 3ஆம் வீட்டில் கேது இருப்பதால் உடன் பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும். ஆனால் அவர்கள் மனதில் சில விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். பெற்றோரின் ஆரோக்கியம் மேம்படும். புதன் மற்றும் சுக்கிரன் போன்ற காதல் கிரகங்கள் உங்கள் 5வது வீட்டில் தங்கி உங்கள் 5வது வீட்டை மகிழ்ச்சியுடன் நிரப்பும். உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவருக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுவீர்கள். மாத தொடக்கத்தில் கேது உங்கள் 3வது வீட்டில் தங்கி உங்கள் துணிச்சலை அதிகரிப்பார். இதன் காரணமாக நீங்கள் உங்கள் தொழிலில் இடர்களை எதிர்கொண்டு முன்னேற விரும்புவீர்கள் மற்றும் அதிலிருந்து சரியான பலன்களையும் பெறுவீர்கள். மாத தொடக்கத்தில் இருந்து சூரியனும் செவ்வாயும் உங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கும். இதற்கு முன் இரத்தம் சம்பந்தப்பட்ட அசுத்தங்கள், இரத்த அழுத்தம் சீராகாமல் இருப்பது, அதிக காய்ச்சல், தலைவலி போன்ற சில பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்மம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் மாதமாக இருக்கும். சில இடங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள், ஆனால் சில இடங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனம் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவரின் வாகனத்தை கடன் வாங்கியோ ஓட்டாதீர்கள். யாரிடமும் எதையும் இலவசமாக பெறாதீர்கள். இது உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதனின் முழு தாக்கம் இருப்பதால் உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது.
மாறாக உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள். இருப்பினும் அவ்வப்போது நீங்கள் அலுவலக வதந்திகளிலும் நேரத்தை செலவிடுவீர்கள். அதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள், ஏனெனில் அவ்வாறு செய்வது உங்கள் வேலையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்கள் கடின உழைப்பு வெற்றி பெறும். வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். 7வது வீட்டில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் வலுவாக இருப்பதால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் மற்றும் புதன் தாக்கம் இருப்பதால் உங்கள் ராசியிலும் 5ஆம் வீட்டில் குரு பகவானின் தாக்கமும் இருப்பதால் கல்வியில் நல்ல பலன்கள் கிடைக்கும். நீங்களும் படிக்க விரும்புவீர்கள், ஆனால் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற வெப்ப இயல்புடைய கிரகங்கள் மாத தொடக்கத்தில் உங்கள் 5வது வீட்டில் இருக்கும். இது உங்கள் இயல்பில் சில எரிச்சல் அல்லது ஆக்ரோஷத்தை அதிகரிக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் 4வது வீட்டில் அமைந்துள்ள சுக்கிரன் மற்றும் புதன் போன்ற கிரகங்கள் குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற உதவும். இருப்பினும் சனி பகவானின் அம்சம் உங்கள் முதல் வீட்டிலும் 4ஆம் வீட்டிலும் இருப்பதால் சில சமயங்களில் முக்கியமான வேலைக்காக குடும்பத்தை விட்டுச் செல்வீர்கள். ஆனால் குடும்பத்தில் நல்லிணக்கமும் இணக்கமும் இருக்கும். உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் அவர்களால் நீங்கள் நன்மை அடைவீர்கள். 5ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பது உங்கள் காதல் உறவுகளில் பதற்றத்தை காட்டுகிறது. பரஸ்பர சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்கள், ஒருவருக்கொருவர் சண்டையிடும் போக்கு மற்றும் கோபத்தை வெளிப்படுத்துதல் போன்ற பிரச்சனைகள் உங்கள் உறவில் சிக்கல்களை ஏற்படுத்தும். செவ்வாய் மற்றும் சூரியன் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த கிரகங்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெற உங்களை ஊக்குவிக்கும். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சனி பகவானின் அருளால் தொழிலில் நல்ல லாபம் கிடைப்பதுடன் நீண்ட கால லாபமும் கிடைக்கும். ராகு பகவான் உங்கள் 8வது வீட்டில் இருக்கிறார். கேது பகவான் உங்கள் 2வது வீட்டில் இருக்கிறார். இதன் காரணமாக கட்டுப்பாடற்ற வழக்கமான உங்கள் உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உங்கள் உணவு பழக்கத்தை நீங்கள் மேம்படுத்தவில்லை என்றால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம். பழமையான மற்றும் சமைத்த உணவின் காரணமாக வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி. கன்னி ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். கன்னி ராசிக்காரர்கள் இந்த மாதத்தை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் கழிப்பார்கள். மிகவும் மங்களகரமான கிரகமான குரு பகவான் உங்கள் 8வது வீட்டில் அமர்வதன் மூலம் உங்கள் ஆன்மீக குணங்களை அதிகரிக்கும். உங்கள் மனம் மதச் செயல்களில் அதிக ஈடுபாடு காட்டுவதுடன் இது போன்ற செயல்களில் ஆர்வமுடன் ஈடுபடுவீர்கள். மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேது பெயர்ச்சித்து 7ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பதால் 7ஆம் வீட்டில் செவ்வாய் பெயர்ச்சிப்பதால் திருமண வாழ்க்கையில் சில டென்ஷன்கள் அதிகரித்து மன அழுத்தத்துடன் இருப்பீர்கள். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களை கடின உழைப்பாளியாக மாற்றுவார். உங்கள் வேலையில் நல்ல பலனை தருவார். எனவே மாத தொடக்கத்தில் உங்கள் வேலையில் நண்பர்களின் சகவாசம் உதவியாக இருக்கும். 4ஆம் வீட்டில் அமர்ந்து சூரியனும் செவ்வாயும் உங்களின் 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வேலையை முன்னோக்கி நகர்த்த உங்களால் முடிந்தவரை முயற்சி செய்ய வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் பணியில் சிறப்பாக செயல்பட முயற்சிப்பீர்கள். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களின் தைரியம் மற்றும் சண்டை திறன் அதிகரித்து உத்தியோகத்தில் உங்களின் நிலையை பலப்படுத்தும். உங்களின் பணித்துறையில் நல்ல பதவி உயர்வு கிடைக்கும். 7வது வீட்டில் மீனத்தில் ராகு இருப்பது உங்கள் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்களை காட்டுகிறது. ஆனால் மக்களை ஆச்சரியப்படுத்தும் சில முடிவுகளை எடுப்பீர்கள். பல சமயங்களில் இதன் மூலம் நீங்கள் பலனடைவீர்கள். ஆனால் சில இழப்புகளையும் சந்திக்க நேரிடலாம். மாத தொடக்கத்தில் புதன், சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் உடன் பிறந்தவர்களுடன் அன்பு உறவுகள் அதிகரிக்கும். ஒருவரையொருவர் சார்ந்து உணர்வு வளரும். சகோதர சகோதரிகளிடம் அன்பை கொடுப்பார்கள். பதிலுக்கு அவர்களின் அன்பையும் பெறுவீர்கள்.
நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவுவதையும் காணலாம். இதன் காரணமாக உங்களுக்கு இடையிலான உறவு மிகவும் முதிர்ச்சியடையும் மற்றும் வலுவாக மாறும். ஆனால் 4வது வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருப்பதால் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் சிக்கல்கள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் பதற்றம் ஏற்படலாம், அதிகரிக்கலாம். நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவீர்கள். அவர்களில் ஒருவர் உங்களுக்கு விசேஷமாக மாறலாம். ஆனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு உறவில் இருந்தாலும் இந்த மாதம் முதல் பாதியில் சாதகமான முடிவுகளை தரும். உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும். 4ஆம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய் உங்கள் 11ஆம் வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பதால் வருமானம் உயரும் வாய்ப்புகள் உண்டாகும். சில புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம். ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும். ஆனால் வேறுவிதமாக கூறினால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். உங்கள் ராசியிலும் 7ஆம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கமும் இருப்பதால் 6ஆம் வீட்டில் சனியின் அம்சமும் 8ஆம் வீட்டில் சனியும் குரு இருப்பதால் உடல் நலக்குறைவு ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் முழு அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுக வேண்டும். இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம். துலாம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். துலாம் ராசி அதிபதி சுக்கிரன் மாத தொடக்கத்தில் புதனுடன் 2ஆம் வீட்டில் அமர்ந்து அதன் பிறகு 18ஆம் தேதி தனுசு ராசியில் 3ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். சுக்கிரனின் இந்த நிலைகள் நிதி ஆதாயம் மற்றும் உடல் வலிமை அதிகரிப்பை குறிக்கின்றன. உடல்நலக் கோளாறுகளிலிருந்து விடுபடலாம். சில குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுடன் உல்லாச பயணம் மற்றும் சுற்றுலா செல்ல வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பணியிடத்தில் உங்கள் சக ஊழியர்களுடன் எங்காவது வெளியே செல்லவும் திட்டமிடலாம். 12ஆம் வீட்டில் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் வீட்டிலும் 6ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிலும் சனி இருப்பது வேலை மாற்றத்தை குறிக்கிறது. எனவே நீங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த மாதத்தில் முயற்சி செய்வது உங்களுக்கு நல்ல வெற்றியை தரும். புதிய வேலை கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு 7வது வீட்டில் குரு இருப்பதும் சனி பகவானின் பார்வையும் சாதகமாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்கலாம். அதில் நீங்கள் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். உங்கள் தற்போதைய வியாபாரத்தை உங்கள் ஞானத்துடனும் நேர்மையுடனும் முன்னெடுத்துச் செல்வீர்கள். சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்பத்தில் 5வது வீட்டில் அமர்ந்து உங்கள் மன உறுதியை பலப்படுத்துவார். உங்கள் கல்வியில் தடைகள் இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். ஆனால் இவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்தினால் நல்ல கல்வியை பெற முடியும். 5ஆம் வீடு உங்களுக்கு மகத்தான ஆசீர்வாதங்களை தரும். கடினமாக உழைக்கவும் ஒழுக்கமாகவும் கல்வியில் கவனம் செலுத்தவும் உங்களை தூண்டும். 6ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சிப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருக்கும். மாதத் தொடக்கத்தில் சுக்கிரனும் புதனும் 2ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் பேச்சில் விசித்திரமான இனிமை இருக்கும். யாரையும் கவர்ந்தெழுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பின் உணர்வு இருக்கும். இது குடும்பத்தை ஒற்றுமையாக வைத்திருக்கும். உங்கள் உறவில் நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்கள் உறவை நீங்கள் நடத்த முடியும். இல்லையெனில் பிரச்சனைகள் மற்றும் தடைகள் இடையிடையே வந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கிடையே இடைவெளியை அதிகரிக்கும். சனி பகவான் தனது சொந்த ராசியில் 5வது வீட்டில் இருப்பதால் ஒரு சிறந்த காதலன் மற்றும் காதலியாக முன்னேற உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். எனவே நீங்கள் உங்கள் பக்கத்திலிருந்தும் முயற்சி செய்ய வேண்டும். இன்னும் தனிமையில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் துணை கிடைக்கலாம். திருமணமானவர்களின் வாழ்க்கையில் குரு 7வது வீட்டில் இருப்பது சாதகமான பலன்களை தரும். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். பரஸ்பர சார்புடன் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை நிறுவி இருவரும் தங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஒன்றாக செயல்படுவதை காணலாம்.
கேது பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செலவு செய்ய வேண்டும். பல செலவுகள் தேவையற்றதாக இருக்கும், ஆனால் திடீரென்று உங்களை தேடி வரும். அதற்காக நீங்கள் பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். 3ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பது ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இருக்கும். அவர்கள் உங்களை நோய்களிலிருந்து வெளியேற்றுவார்கள். ஆனால் 6ஆம் வீட்டில் ராகு மற்றும் 12ஆம் வீட்டில் கேது இருப்பதால் திடீரென்று சில பிரச்சனைகள் ஏற்படலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம். விருச்சிகம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரப்போகிறது. நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த பலத்துடன் முடிப்பார். வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும். உங்கள் மனதில் தேக்கம் ஏற்படும். ஆளுமை வலுவாக இருக்கும். உங்கள் ஆளுமையில் காந்த ஈர்ப்பு அதிகரிக்கும். இது மக்களை உங்கள் அபிமானிகளாக மாற்றும். இதன் காரணமாக உங்கள் நிறைய வேலைகள் முடிவடையும். உங்கள் வணிகமும் நல்ல வேகத்தை பெறும். உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம். இல்லையெனில் செய்யப்படும் வேலை கெட்டுப் போகலாம் மற்றும் யாராவது உங்கள் மீது கோபப்படலாம். மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 2ஆம் வீட்டில் செவ்வாயுடன் அமர்ந்து வேலையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவார். 10ஆம் வீட்டில் சனியின் முழு அம்சமும் குரு பகவானின் அம்சமும் இருப்பதால் உங்கள் வேலையில் நல்ல ஆதிக்கம் கிடைக்கும். நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலைச் செய்தால் வணிகம் தொடர்பான மூலதன முதலீடு லாபத்தை தரும். மாத தொடக்கத்தில் சுக்கிரன், புதன் போன்ற சுப கிரகங்கள் உங்களின் 7வது வீட்டை பார்ப்பதால் 10ஆம் வீட்டில் சனி மற்றும் குரு தாக்கம் இருப்பதால் உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 4ஆம் வீட்டில் சனியும் 5ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் படிப்பில் ஆர்வம் குறைவதால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் கவனம் குறைவாக இருக்கும் மற்றும் படிப்பில் நல்ல முடிவுகளை பெற கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்கள் உங்கள் 2வது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பேச்சில் கடுமையின் காரணமாக சொந்தக்காரர்கள் மகிழ்ச்சியற்றவர்களாகவும் அவர்களுடனான உறவுகள் மோசமடையவும் கூடும். எனவே சற்று கவனமாக இருங்கள். சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீர்கள். ஆண்டின் தொடக்கத்தில் சுக்கிரன், புதன் போன்ற சுப கிரகங்கள் உங்கள் ராசியில் இருப்பதால் 5ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் அன்புக்குரியவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்ய தயாராக இருப்பதாக தோன்றும். உங்களிடையே நல்லிணக்கம் வலுவடையும். ஆண்டின் தொடக்கத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன், புதன் போன்ற சுப கிரகங்களின் தாக்கத்தால் தாம்பத்திய வாழ்வில் இணக்கமும் அன்பும் நிலவும். உங்கள் இருவருக்கும் இடையே காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். இருவரும் சேர்ந்து எங்காவது செல்லலாம். உங்கள் இதயத்தில் ஒருவருக்கொருவர் அன்பின் வெள்ளம் இருக்கும் மற்றும் நீங்கள் ஒருவருக்கொருவர் நல்ல இடத்திற்கு செல்ல விரும்புவீர்கள். மாதத் தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி ஆதாயம் ஏற்படும். 15ஆம் தேதி சூரியன் 3ஆம் வீட்டிற்கும் புதன் 7வது வீட்டிற்கும் சுக்கிரன் 18ஆம் தேதிக்கு 2வது வீட்டிற்கும் பெயர்ச்சிப்பதால் மக்கள் பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள். இருப்பினும் 2ஆம் வீட்டின் அதிபதியான குரு 6ஆம் வீட்டிற்கு செல்வதால் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும். இல்லையெனில் உங்கள் நிதிச்சுமை அதிகரிக்கும். ஜனவரி மாத தொடக்கத்தில் குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்துவார். ராசி அதிபதி செவ்வாயின் அஸ்தமனம் மற்றும் சூரியன் அவர்களுக்கு அருகில் இருப்பதால் சில உடல்நலக் கோளாறுகள் வரலாம். அதிக காய்ச்சல், தலைவலி அல்லது இரத்த சோகை போன்ற பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு. தனுசு ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்.
மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 5ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் 9ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் உங்கள் ராசியின் மீது செல்வாக்கு செலுத்துவதால் இந்த மாதம் உங்களுக்கு பல துறைகளில் சாதகமான பலன்களை தரும். மகிழ்ச்சி மற்றும் திருப்தி கிடைக்கும். இருப்பினும் ராகு மற்றும் கேது ஒரு மாதத்திற்கு உங்கள் 4வது மற்றும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மற்றும் நீங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். இந்த மாதம் முழுவதும் 3ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உங்களின் தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிப்பதோடு அவ்வப்போது உங்களை சோதிப்பவராகவும் இருப்பார். உங்களை சோம்பேறியாக்குவதுடன் கடினமான பணிகளை செய்ய தூண்டுவார்கள். நீங்கள் வாய்ப்புகளை விட்டுவிடுவதை தவிர்க்க வேண்டும், இல்லையெனில் நீங்கள் சிக்கலில் சிக்குவீர்கள். மாதத் தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்களின் உக்கிர குணத்தால் ஆக்ரோஷ குணத்தை தவிர்க்க வேண்டியிருக்கும். இல்லையெனில் பல்வேறு பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம். 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் புதனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் கேது பகவான் 10ஆம் வீட்டில் அமர்வார். கிரகங்களின் நிலை வேலையில் ஏற்ற இறக்கங்களைக் காட்டும். நீங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். மாதத் தொடக்கத்தில் 6, 7ஆம் வீடுகளுக்கு அதிபதியான புதனும் 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் இருப்பதால் வெளிநாட்டு தொடர்புகளால் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். குரு பகவான் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சித்து உங்களின் 9ஆம் வீட்டையும் பார்த்தார். இதன் மூலம் கல்வித்துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உள்ளுணர்வு அறிவின் போக்கு உங்களில் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள். இந்த மாதம் முழுவதும் ராகு மற்றும் கேது உங்கள் 4வது மற்றும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தை சற்று அலட்சியப்படுத்துவீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் பிஸியாகிவிடுவீர்கள் மற்றும் உங்கள் தொழிலுக்கு அதிக நேரத்தை கொடுப்பீர்கள். குடும்பத்திற்கு குறைவான நேரம் இருக்கும். இது உங்கள் பெற்றோரும் புகார் செய்யலாம். அவர்களின் உடல்நிலையிலும் கவனம் தேவை. 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் காதலை மலரச் செய்யும். ஆனால் கிரகங்களின் ஆக்கிரமிப்பு தன்மை உங்களுக்கு தொல்லைகளை தரக்கூடும் மற்றும் உங்கள் சொந்த காரணங்களால் நீங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம். எனவே கவனமாக இருங்கள். சுக்கிரனும் புதனும் உங்களின் 12ஆம் வீட்டில் சனியும் 3ஆம் வீட்டில் சனியும் அமர்ந்து 12ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இதன் காரணமாக உங்கள் செலவுகள் கடுமையாக அதிகரிக்கக்கூடும் மற்றும் நீங்கள் தேவைக்கு அதிகமாக பொருள் முதலாளியாக மாறுவீர்கள். மக்களுக்கு காட்டுவதற்காக பொருட்களை செலவிடலாம். எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் ஆரம்பம் பலவீனமாக இருக்கும். செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள் உங்கள் ராசியில் இருந்தால் 12ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் ஆரோக்கியத்தில் குறைவு ஏற்படலாம். உங்கள் சமநிலையற்ற வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் உங்களை நோய்களுக்கு ஆளாக்கிவிடும். இதற்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம். மகரம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பல பகுதிகளில் சாதகமான பலன்களை அளிக்கும் மாதமாக இருக்கும். உங்களின் திறமையை வெளிக்காட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளன அல்லது வெளிநாடு செல்ல நினைத்தால் முயற்சிகளை அதிகப்படுத்தினால் இந்த மாதம் வெற்றி கிடைக்கும். உடல்நிலையில் சற்று ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இந்த நேரம் தொழிலுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும். மனதில் ஒரு திருப்தி ஏற்படும். குடும்ப வாழ்வில் ஒற்றுமை நிலவும். உங்கள் சுயமரியாதை அதிகரிக்கும் மற்றும் புனித யாத்திரை செல்லும் வாய்ப்புகள் உள்ளன. 10ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டின் அதிபதியான புதன் பகவானுடன் சேர்ந்து 11ஆம் வீட்டில் அமர்ந்து ராஜயோகத்தை உருவாக்குவார்.
உத்தியோகத்தில் நல்ல பதவி கிடைக்க வாய்ப்பு உண்டாகும். உங்கள் பதவி உயர்வுக்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் எந்த தவறும் செய்யாமல் இருந்தால் மூத்த அதிகாரிகளுடனான உங்கள் இணக்கமான உறவு காரணமாக நீங்கள் ஒரு பெரிய பதவியை பெறலாம். இது உங்கள் சுயமரியாதையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வாய்ப்புகளும் இருக்கும். கல்வித்துறையில் உங்கள் முந்தைய கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் கடினமாக உழைக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியை பெறலாம். சனி தனது சொந்த ராசியில் 2வது வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக குடும்பத்தில் உங்கள் நிலை உயரும். நீங்கள் உங்கள் கருத்துக்களை வலுக்கட்டாயமாக வெளிப்படுத்துவீர்கள். அதை மற்றவர்கள் கேட்பார்கள், புரிந்து கொள்வார்கள் மற்றும் ஏற்றுக்கொள்வார்கள். இருப்பினும் யாரிடமும் கசப்பாக பேசுவதை தவிர்க்கவும். இதனால் குடும்ப வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும். மாத தொடக்கத்தில் புதன் மற்றும் சுக்கிரனின் செல்வாக்கு உங்கள் உறவில் காதல் தருணங்களை அதிகரிக்கும். உங்களின் காதல் அதிகமாகி உங்கள் காதலிக்கு எல்லா மகிழ்ச்சியையும் கொடுக்க முயற்சிப்பீர்கள். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் உங்கள் 12வது வீட்டில் பெயர்ச்சிக்கும் போது நீங்கள் உங்கள் காதலியை விட்டு சிறிது காலம் பிரிந்துவிடலாம். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். குறைவான குடும்ப சவால்களுடன் உங்கள் உறவில் அதிக கவனம் செலுத்த முடியும் மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும். இது உங்கள் பரஸ்பர உறவை வலுப்படுத்தும் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். ஜூன் மாத தொடக்கத்தில் உங்கள் 12ஆம் வீட்டில் செவ்வாய், சூரியன் போன்ற கிரகங்கள் வெளியூர் பயணங்களில் பணச்செலவுகளை குறிக்கின்றன. உங்கள் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் உங்கள் வருமானம் அதைவிட சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. மாத தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் உங்கள் 12வது வீட்டில் இருப்பதால் காய்ச்சல், தலைவலி, உடல்வலி அல்லது கண்வலி அல்லது கால் அல்லது கணுக்கால் வலி போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த உடல்நல பிரச்சனைகளை நாம் அறிந்தால் மற்ற பிரச்சனைகளும் தடுக்கப்படும். நீங்கள் தினமும் தியானம் மற்றும் யோகாவின் உதவியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் நீங்கள் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் இருந்து பயனடையலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம். கும்பம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும். உடல்நிலை மோசமடையக்கூடும் என்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இது தவிர வாகனம் ஓட்டும் போதும் எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பதால் உங்கள் இயல்பில் வித்தியாசம் இருக்கும். வலுவான முடிவுகளை எடுப்பதன் மூலம் உங்களை நிரூபிக்க முடியும். மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் பல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் மற்றும் விதிகளை பின்பற்றுவது அதிகரிக்கும். நீங்கள் விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அதிகமாக பின்பற்றுவீர்கள் மற்றும் உங்களை ஒரு சிறந்த நபராக நிரூபிக்க முயற்சிப்பீர்கள். இது உங்களில் வித்தியாசமான அனுபவத்தையும் ஒழுக்கத்தையும் உருவாக்கும். இது மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும். வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும். ஆனால் மாத பிற்பகுதியில் சில செலவுகளும் கூடும். இருப்பினும் மறுபுறம் வருமானமும் அதிகரிக்கும். சமய காரியங்களில் தீவிரமாக ஈடுபடுவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டு. மாதத் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் உங்களின் 10ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் சூரியனும் செவ்வாயும் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் மேலதிகாரிகளுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். நீங்கள் அற்புதமான தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். அது உங்களை எல்லா சூழ்நிலையிலிருந்தும் வெளியேற்றும். மாதப் பிற்பாதியில் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும். உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வெளிநாட்டு தொடர்புகளால் வணிகமும் பயனடையும்.
மாத தொடக்கத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும். ஆனால் மாதத்தின் பிற்பாதியில் கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். புதனும் சுக்கிரனும் 4ஆம் வீட்டை முழுமையாக பார்ப்பதால் குடும்பத்தில் நல்லிணக்கம் சாதகமாக இருக்கும். தாய் தந்தையரின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் வெப்பம் உங்கள் 5வது வீட்டை சூடாக்கும். இது உங்களுக்கும் உங்கள் காதலிக்கும் இடையே கடுமையான வார்த்தைகளுக்கு வழிவகுக்கும். பரஸ்பர மோதல் ஏற்பட்டு ஒருவரையொருவர் துஷ்பிரயோகம் செய்யும் சூழ்நிலை உருவாகலாம். திருமண உறவுகளைப் பற்றி பேசுகையில் சனி பகவானின் முழு பார்வை உங்கள் முதல் வீட்டில் இருந்து 7வது வீட்டில் இருக்கும். இது உறவில் ஒழுக்கம் தேவைப்படும். உங்கள் உறவை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தால் உங்கள் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் செவ்வாய் இருவரும் 11ஆம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளை வழங்குவார்கள். அரசு துறையிலும் லாபம் கிடைக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் மாதம் பலவீனமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சொந்த ராசியில் அமர்ந்து ஆரோக்கியம் தருவார் என்றாலும் சோம்பலை கைவிட்டு கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். காலையில் எழுந்து காலை நடைப்பயிற்சி, யோகா, தியானம் செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம். மீனம் ராசிக்கு ஆன ஜனவரி மாத பலன்கள். இந்த மாதம் சுமாரான பலனை தரும். இந்த மாதம் முழுவதும் ராசி அதிபதி குரு உங்கள் 2வது வீட்டில் இருந்து உங்கள் 6வது வீடு, 8வது வீடு மற்றும் 10ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். ராகுவின் இருப்பு உங்கள் ராசியில் நிலைத்திருக்கும் மற்றும் சனி பகவானும் உங்கள் 11வது வீட்டில் முகாமிடுவார். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்களின் 10வது வீட்டை பார்ப்பார். இது ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகளை உருவாக்கும். உங்கள் வேலையில் சில தடைகள் இருக்கும். ஆனால் சில வேலைகள் மிகுந்த சக்தியுடன் மற்றும் நேரத்திற்கு முன்பே செய்யப்படும். நீங்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவீர்கள் மற்றும் உங்கள் தொழிலில் நல்ல வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் வெளிநாடு செல்வதில் வெற்றி பெறலாம் மற்றும் இந்த மாதம் சில சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். செவ்வாய் பகவான் மாதம் முழுவதும் உங்கள் 10வது வீட்டில் இருப்பார். இதன் மூலம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையில்லாதவர்களும் எந்த அரசு பணியிலும் தேர்வாகலாம். பெரிய பதவியில் பணிபுரியும் வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் நிச்சயமாக சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதற்காக நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். 7ஆம் வீட்டில் கேது பகவான் அமர்வதால் வியாபாரத்தில் டென்ஷன் அதிகரிக்கும். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 5ஆம் வீட்டில் இருப்பதால் அவ்வப்போது சில தடைகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் முழு மனதுடன் படிக்க விரும்புவீர்கள். எனவே உங்களால் முடிந்த முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இதன் மூலம் உங்கள் கல்வியில் இனிமையான அனுபவங்களை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் கடின உழைப்பின் பலனை பெறலாம் மற்றும் நீங்கள் வெற்றி பெறலாம். 2ஆம் வீட்டில் உள்ள குரு பகவான் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் சொல்வதை எடை கூட்டுவார். உங்கள் கருத்து புரிந்து ஏற்றுக்கொள்ளப்படும். நல்ல வார்த்தைகளால் உங்கள் மக்களின் மனதை வெல்வீர்கள். ஆனால் உங்கள் ராசியில் ராகு இருப்பது உங்களை ஏதாவது பேசுபவர் மற்றும் எதையாவது செய்யும் நபராக மாற்றும். எனவே நீங்கள் சொல்வதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். இல்லையெனில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கோபப்படக்கூடும். உங்கள் வாக்குறுதிகளை மீறுதல். செவ்வாய் கிரகத்தின் பார்வை மாதம் முழுவதும் உங்கள் 5ஆம் வீட்டில் இருக்கும். இது தேவையற்ற சண்டைகளுக்கு வழிவகுக்கும். நீங்கள் உங்கள் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும்.
இதனால் உங்கள் அன்புக்குரியவருடன் சூழ்நிலைகளை சரியாக மதிப்பிட்ட பின்னரே பேச முடியும். இதனால் பிரச்சனைகள் குறையும். உங்கள் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளை உங்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் மீது உங்கள் மனதில் ஒரு சந்தேக விதை உருவாகலாம். அது உங்கள் உறவுக்கு நல்லதல்ல. இவை அனைத்தையும் தவிர்க்க முயற்சி செய்யுங்கள். 12ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் செலவுகளை சீராக வைத்திருப்பதால் அந்த செலவுகளுக்கு உங்கள் மீது அழுத்தம் ஏற்படும். உங்கள் வருமானம் எவ்வளவு இருந்தாலும் செலவுகளின் அழுத்தம் உங்களை விட்டு விலகாது. எனவே உங்கள் பணத்தை மிகவும் கவனமாக நிர்வகிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் ராசிக்கு ராகு மகாராஜனும் 12ஆம் வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சிப்பதால் உடல்நலக் கோளாறுகள் உங்களை தாக்கும். 7வது வீட்டில் இருக்கும் கேது பகவான் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்துவதில் எந்த கல்லையும் விட்டுவிட மாட்டார். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.